அம்மா, என் வீட்டுக்காரரை எப்படி கொலை செய்வது? ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கோபமாக, அம்மா, என் வீட்டுக்காரருடன் என்னால் இனிமேல் வாழ முடியாது. தினம் பிரச்சனை, நிதம் சண்டை, என் நிம்மதியே போச்சு. எனக்கு அவரிடம் இருந்து விவாகரத்து வேண்டாம். அவன் முகத்தையே பார்க்க பிடிக்கல. அதனால் அவனை கொலை செய்துவிட முடிவு செய்துவிட்டேன். போலீஸில் மாட்டிக்கொள்ளாத மாதிரி ஒரு நல்ல திட்டமா சொல்லுங்க என்றார். அதற்கு அவரின் அம்மா மகளின் பிடிவாத குணம் தெரிந்ததால், சரி, நான் உனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறபடி நீ நடக்க வேண்டும். கவனமாக கேள். இனி வீட்டில் வெளியில் எங்கும் அவரிடம் சண்டை போடக்கூடாது. அப்பத்தான் பார்ப்பவர்கள் இவர்கள் மிகவும் அன்பான தம்பதியினர் என்று கருதுவார்கள். எப்பொழுதும் உன் கணவரிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல ருசியான உணவுகளை சமைத்து தினம் கொடுக்க வேண்டும். அவர் வீட்டு சொந்தங்களை அன்பாகவும் அக்கறையுடனும் நடத்த வேண்டும். அவரை கேட்டுத்தான் எந்த செலவும் செய்ய வேண்டும். இது எல்லாம் தினம் செய். கூடவே நான் ஒரு மருந்து தருகிறேன். இரவு உன் கணவர் தூங்கும் முன் அதை ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து கொடு. 2 மாதம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. உன் வீட்டுக்காரர் இறந்து விடுவார் என்று சொல்ல, சரிம்மா, அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். இப்படியே 1.5 மாதம் ஓடியது. திடீரென்று மகள் அம்மாவை பார்க்க ஓடி வந்தார். அம்மாவிடம் வந்து, அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 1.5 மாதமாக நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் இப்பொழுது முற்றிலும் அன்பாக மாறிவிட்டார். எனக்கு அவர் மேல் அன்பும் பாசமும் காதலும் அதிகமாகிவிட்டது. அதனால் அவரை கொல்லும் எண்ணம் இல்லை. தயவு செய்து நீங்கள் கொடுத்த விஷயத்திற்கு மாற்று மருந்து கொடுங்கள் என்று சொல்ல, அம்மா சிரித்து கொண்டே சொன்னார்கள், கவலைப்படாதே, நான் வெறும் மூலிகை பொடித்தான் கொடுத்தேன். அது விஷமில்லை. போய் நிம்மதியாக வாழ்க்கை நடத்து.